வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம as far as and as long as இந்த 2 phrases பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் as far as எடுத்துக்கலாம். far அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் யூசேஜ் டிஸ்டன்ஸை பத்தி பேசுறப்போ நாம சொல்லுவோம் இல்லையா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். இங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னா அது மதுரை வரைக்கும் கேட்டுச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்டன்ஸை பத்தி சொல்லி அது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த as far as அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் புதுசா ஒரு காலேஜ் போறாரு, அந்த காலேஜ் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ ரொம்ப பெருசா இருந்துச்சு, கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் காலேஜ் அவ்வளோ, எங்க பார்த்தாலும் காலேஜ் பில்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ the college campus stretched away as far as he could see. பார்க்க முடிந்த தூரம் வரை, அதுதான் நம்ம வந்து he could see அப்படி நம்ம சொல்றோம். So the college campus stretched away as far as he could see. செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்க ஒரு லைன் வரைகிறீங்க, லைன் வரைகிறப்போ அந்த லைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படி நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ்டெண்ட் த லைன் as far as it will. எவ்வளவு தூரம் அது நீளுமோ அவ்வளவு தூரத்துக்கு. உங்களால எவ்வளவு முடியுமோ அப்படின்னு சொல்றதா இருந்தா so extend the line as far as you could அப்படி கூட நம்ம சொல்லலாம். அங்க தெரியுது பாருங்க ஒரு மவுண்டன், அது வரைக்கும் என்னோட நிலம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மை லேண்ட் எக்ஸ்டென்ஸ் as far as the mountain. அந்த மலை வரைக்கும் என்னுடைய நிலம் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு, நீண்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ நம்ம as far as ஓட செகண்ட் யூசேஜ், இது வந்து ரொம்ப காமனா நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். நாம சொல்லுவோம், நம்ம கிட்ட யாராவது ஒரு விஷயத்த பத்தி கேட்டா நமக்கு ஓரளவு தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும், எனக்கு ஞாபகத்துல இருக்க வரைக்கும், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சொல்லுவோம் நம்ம இல்லையா. நம்ம ரொம்ப கமிட் பண்ணிக்காம எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த லிமிடேஷனை பத்தி பேசுறதுக்கு இந்த as far as நம்ம சேர்த்துப்போம். சோ இதெல்லாம் ரொம்ப காமன் ஃப்ரேசஸ். as far as I know, as far as I understand அப்படின்னு சொல்றதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தரை பத்தி நம்ம விசாரிக்கிறாங்க, அப்ப நம்ம சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2009 வரைக்கும் இங்க இருந்தார், அப்புறம் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சோ ரொம்ப கமிட் பண்ணிக்காம ஒரு விஷயத்த சொல்றப்பதான் நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி சொல்லுவோம். So as far as I remember, எனக்கு நினைவுல இருக்கிற வரை, as far as I remember, he was here till 2009. அதே மாதிரி ஒருத்தவங்க அட்ரஸ் கேக்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு ஒன்னு அடிச்சு சொல்லலாம். இல்லைன்னா எதுக்கு வம்பு, ஒருவேளை இருந்துச்சுன்னா நமக்கு தெரியலையோ என்னவோ அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தெரு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So as far as I know, there is no such street in this town. அவளுடைய பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ண நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஸோ முடிந்த வரை, as far as possible. So I tried to convince her parents as far as possible. அதே மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய சஜஷனை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எல்லாம் இதுல நீ எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அவேர்னஸ் இல்லையா. ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல as far as I know அப்படின்னு சொல்லாம as far as I am aware அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்த பத்தின எச்சரிக்கை உணர்வு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து நம்ம வார்ன் பண்றதுக்கு. ஸோ as far as I am aware, you should not take this pill without prescription. இப்போ இதே as far as ஓட இன்னொரு ஃப்ரேஸ், இதை வந்து ரொம்ப காமனா நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். as far as someone is concerned, அதாவது ஒருத்தவங்க தன்னுடைய ஒப்பீனியனை பத்தி சொல்றப்ப, இவங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும், அவனை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம இந்த as far as I am concerned, as far as you are concerned, as far as he is concerned, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த as far as மாதிரியே so far as, இதுவும் ஈக்குவல் ஃப்ரேஸ். as far as யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம so far as யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் இந்த சிச்சுவேஷன். சோ இந்த ஃப்ரேஸ்ல மட்டும் நம்ம so far as he is concerned அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. as far as I am concerned, as far as you are concerned இப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ என்ன பொறுத்தவரை, அவரை பொறுத்தவரை, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கா. சோ இது வந்து மத்தவங்களுடைய ஒப்பீனியன் பத்தி எனக்கு தெரியாது, இது என்ன பொறுத்த வரைக்கும். So as far as I am concerned, she has taken a big decision, இல்லைன்னா she has made a big decision. ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி கிட்ட இருந்து சில பேர், நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான், அதை தவிர நீ வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை, as far as the company is concerned, you are one of the employees. இப்போ நாம
as long as இந்த phrase பத்தி பார்க்க போறோம். சோ இதோடைய 3 usages என்னென்ன அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே as far as மாதிரியே தான் இதுல நம்ம இருக்கிற கீவேர்டு பாருங்க long. சோ ஒரு லென்த்தை பத்தி பேசுறப்போ, ஒரு லென்த்தை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றப்போ இந்த as long as இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன், இது வந்து அவ்வளவு நீளத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த as long as இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு பாம்பை பாக்குறீங்க, அந்த பாம்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூல் பஸ் எவ்வளவு நீளம் இருக்கும் அவ்வளவு லென்த்துக்கு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லப்போம். சோ அந்த ஸ்னேக் வந்து ஸ்கூல் பஸ் நீளத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ the snake was as long as a school bus. சோ இந்த இடத்துல நம்ம as long as ஒரு கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற செகண்ட் யூசேஜ் இந்த as long asக்கு அது வரை. பொதுவா நாம as far as டிஸ்டன்ஸை பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ணுவோம். இந்த as long as டைமை பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த as long as யூஸ் பண்ணுவோம். சோ ஒருத்தர் நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தார், அது வரைக்கும் அவரோட லைஃப் ஸ்மூத்தா இருந்தது. அவர் என்னைக்கு வேலையை போனுச்சோ அவருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ட்ரபிள்ஸ் வந்துச்சு. சோ இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு டைம் பீரியட் பத்தி பேசுறோம். சோ இந்த மாதிரி டைம் பீரியட் அது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து as long as யூஸ் பண்ணுவோம். So their life was smooth as long as he earned money. So எது கூட இந்த வரை அது இருக்கோ அது கூட தான் நம்ம வந்து இந்த as long asங்கிற phrase யூஸ் பண்ணுவோம். So as long as he earned money, their life was smooth. ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறப்போ, ஓ அவரா, என் பிரதர் இங்க இருந்த வரைக்கும் அடிக்கடி அவர் பார்க்க வருவாரு, அதுக்கப்புறம் என் பிரதர் ஊருக்கு போயிட்டாரு, அவரும் இங்க வர்றதில்லை, அதனால அதை பத்தி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ என்னோட பிரதர் இங்கு இருந்த காலம் வரை. As long as my brother was here, he used to visit my brother. என் பிரதரை பாப்பார், வந்து பாப்பார். So he used to visit my brother as long as my brother was here. இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். So as long as I'm here, you don't need to worry. நான் உன்னோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை வருத்தப்பட விட மாட்டேன். I will not let you down அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ ரொம்ப காமனான ஒரு phrase இது. So as long as I'm with you, I will not let you down. இப்போ இந்த as long as ஓட third usage. இதுல நீங்க தமிழ்ல சொல்றப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த வரை அதுதான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா லாஜிக் படி பார்த்தா இங்க நம்ம ஒரு டைம் பீரியட பத்தி சொல்ல போறது இல்ல. நீ இப்படி செய்யறதா இருந்தா இதுக்கு நான் அலோ பண்றேன், இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் நம்ம வந்து as long as யூஸ் பண்ணுவோம். போதா இந்த மாதிரி கண்டிஷன் பத்தி சொல்றப்ப நம்ம if யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல ifக்கு பதிலா இந்த as long as யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல இது வந்து சோ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த as long as நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல இது வந்து ஒரு கண்டிஷனல் கன்ஜங்ஷன். நீ 80க்கு கீழே ஓட்டுறதா இருந்தா என்னோட பைக்கை நீ எடுத்துக்கலாம். சோ நீ 80 கீழே ஓட்டுற வரைக்கும் என்னோட பைக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த காலம் வரை அப்படி அர்த்தம் கிடையாது. நீ 80 கீழே ஓட்டுறதா இருந்தா என்னோட பைக்கை யூஸ் பண்ணலாம், இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். சோ அந்த இடத்துல if you ride below 80 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மீனிங்ல தான் as long as you ride below 80, you can use my bike. நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம், உனக்கு நான் எல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நீ விரும்புறதை செய்யறதுக்கு உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆனா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மதிச்சு நடந்துக்கோ, எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. அதையும் நம்ம சேர்த்துதான் சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னாலே கூடவே கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படி சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? சோ as long as you respect the rules, ரூல்ஸை மதிக்கும் வரை அப்படின்னா இதுவும் டைம் பீரியட பத்தி சொல்லல. if you respect the rules, you are free to do whatever you want. இந்த அர்த்தத்துலதான் நாம you are free to do whatever you want as long as you respect the rules அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ as long as ஓட third usage பாத்தீங்கன்னா அந்த ifக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணலாம். ifக்கு பதிலானா இந்த மாதிரியான கண்டிஷனல் கன்ஜங்ஷனா. சோ as long as ஓட third usage பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷனல் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நாம as far as and as long as இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், அதே மாதிரி அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.